நவம்பர் 19 மென்ஸ் டே, உலக ஆண்கள் தினம். இது 1992 முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் குழப்பமாக ரெகுலராக அதை பற்றி பெரிய தெளிவில்லாமல் இருந்துட்டு 2001ஆம் ஆண்டிலிருந்து வெகுவாக இந்த ஆண்கள் தினம் கொண்டாடப்படுது உலகம் முழுவதும். பெண்கள் தினம் இருக்கிற மாதிரி ஏன் ஆண்களுக்கு ஒரு தினம் வேணும் அப்படின்னா ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஆண்கள் பிறக்கும்போது 1000 ஆண்களும் 999 பெண்களும் பிறக்கிறாங்க. சராசரியாக பெண்களை விட அதிகமான ஆண்கள் பிறக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. பெண்களுடைய சராசரி வயது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 71 இப்போ மாறி இருக்கு. ஆண்கள் 3-4 வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துடுறாங்க. அமெரிக்காவில் பெண்கள் 81 வருடம் 82 வருடம் வாழ்கிறாங்க. ஆண்கள் 76 வருடம் வாழ்கிறாங்க. ஜப்பானில் ஒரு பெண் சராசரியாக 87 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. ஒரு ஆண் 83-82 வருடங்கள் வாழ்கிறாங்க. அதனால் ஆண்கள் சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. ஏராளமாக நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆண்கள் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 92% பேர் இண்டஸ்ட்ரியில் இறந்து போகிறதெல்லாம் ஆண்கள் தான். 8% பெண்கள். அதே மாதிரி தற்கொலை பண்ணுறவங்க பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி தோன்றினாலும் கூட இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லையும் தற்கொலை பண்ணுறதில் பெரும்பாலும் ஆண்கள். கொலை பண்ணி இறந்து போகிறதுலையும் ஆண்கள் தான் அதிகம். இதுக்கடையில் ஹார்ட் அட்டாக் நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் ஆண்களுக்கு. உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் சர்க்கரை வியாதி அந்த 10 காரணங்களில் ஒன்றுமே வரவே இல்லை. ஆனால் இந்தியாவில் முதல் காரணம் ஹார்ட் அட்டாக்கு, 5வது காரணம் தற்கொலை, 6வது காரணம் சர்க்கரை, 10வது காரணம் கொலை செய்யப்படுறது. இப்படி இந்தியாவில் எடுத்த டேட்டா இருக்குது. சர்க்கரை வியாதி ஒரு முக்கியம். நம்ம இந்த மென்ஸ் டேயை பொறுத்த வரைக்கும், ஆண்கள் தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான முக்கியமான எல்லா விஷயங்களையும் நம்ம பேசணும். ஏன்னா கொஞ்சம் ஆழமாக பேசும்போது தான் இதை பற்றி தெரியும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதின்னா சர்க்கரை வியாதி தான். ஆண்மை குறைவினுடைய தலைநகராக இந்தியா மாறுறதுக்கு காரணமாக இருக்க போகிறதும் சர்க்கரை வியாதி தான். ஏன்னா உலகத்தில் அதிகமான சர்க்கரை நோயாளிகளை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இதில் சிகரெட் போன்ற விஷயங்களும் சேரும்போது சர்க்கரை இரத்த நாளங்களோட நோய், அதோட சிகரெட்டு சேரும்போது ஹார்ட் அட்டாக் போன்று இறந்து போகிறாங்க.